இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் பார்க்கலாங்க. ஆக்சுவலா நௌடேஸ் வந்து பிரெக்னன்சிய டயக்னோஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா அவைலபிளா இருக்கு. இந்த யூபிடி கிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வச்சே வந்துட்டு இப்ப இருக்க விமென்லாம் வீட்லயே வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல பிரெக்னன்சிய கன்ஃபார்ம் பண்ணிர்றாங்க. இதே ஏன்ஷியன்ட் டைம்ல எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாமா? ஹலோ எவ்ரிஒன். நான் டாக்டர் ஜானனி. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1930 பிசி அதுவும் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட்லலாம் விமன் பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ஒன் பேக் ஃபுல் ஆஃப் வீட்லேயும் ஒன் பேக் ஃபுல் ஆஃப் பார்லிலையுமே வந்து யூரினேட் பண்ணுவாங்களாம். ரெண்டில் எனி எய்தர் ஆஃப் இட் க்ரோ ஆனால் கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவங்க இது மட்டும் இல்லைங்க, அவங்க ஜெண்டரை கூட ப்ரெடிக்ட் பண்ணாங்களாம். இதே வீட் க்ரோ ஆச்சு அப்படின்னா இட்ஸ் அ கேர்ள் அண்ட் பார்லி க்ரோ ஆச்சுன்னா இட்ஸ் அ பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் ராங்கா இருந்தா கூட, அவங்க பிரெக்னன்சிய டயக்னோஸ் பண்ணது 70% அக்யூரேட்டா இருந்திருக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் ரிசர்ச் சயின்ஸ்ல பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. பிரெக்னன்ட் விமெனோட யூரின்ல ஈஸ்ட்ரோஜன் கன்டென்ட் இருக்கு. ஹார்மோன் வந்துட்டு இந்த எய்தர் ஆஃப் வீட் ஆர் பார்லிய வந்து க்ரோ பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.